all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா find the index of the first occurrence in a string. ஸோ இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஈஸி கேட்டகரியில் வர ப்ராப்ளம் தான். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஹேஸ்டாக் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நீடில் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த நீடில் ஸ்ட்ரிங் வந்து இந்த ஹேஸ்டாக் ஸ்ட்ரிங்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட இண்டெக்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாடுங்கிறது வந்து இதில் ஸ்டாடுங்கிறது இருக்குது, இந்த வேர்ட்லேயும் இருக்குது ஸ்டாட். பட் ஆனால் இங்கே 0th இண்டெக்ஸ்லேயும் இருக்குது. இண்டெக்ஸ் வந்து அந்த வேர்டில் வந்து எப்பவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ 0th இண்டெக்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th இண்டெக்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 0 1 2 3 4 5 6, ஓகேவா? 6லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் இதோட சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் இதில் இல்லை. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது லீட்டோ இருக்குது. இதில் லீட் கோடில் வந்துட்டு லீட்டோவே இல்லவே ப்ரெசென்ட் ஆகவே இல்லை. லீட் தான் இருக்குது தவிர லீட்டோன்னு இல்லை. ஸோ அப்படி அந்த கேஸில் வந்து நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ இதோட லாஜிக் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் இந்த சேடுங்கிறது வந்து இந்த கொடுத்துருக்க ஹேஷ்டேக் ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அதோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 3 லெட்டர் வேர்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பெரிய ஸ்ட்ரிங்கில் இருக்கிற 3 லெட்டர் வேர்ட்ஸாக நான் எடுத்து கம்பேர் பண்ணி மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இல்லாட்டினா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு -1 ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து இதோட லாஜிக். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சேட் இருக்குது. அப்போ நான் இங்கே ஃபஸ்ட் எடுத்ததும் 0லேருந்து 0 1 2 3 லெட்டர்ஸ் ஆச்சு. அப்போ 0லேருந்து 2 வரைக்கும் கம்பேரிசன் நடக்கும். அதுக்கப்புறம் 1லேருந்து 3 வரைக்கும் நடக்கும். 1 2 3. அதுக்கப்புறம் 2லேருந்து 4 வரைக்கும் நடக்கும். 2 3 4க்கு. அதுக்கப்புறம் 3லேருந்து 5 வரைக்கும் நடக்கும். கரெக்டா? ஏன்னா இங்கே 3 4 5 வரைக்கும் தானே நம்ம பண்ணிங்கன்னா பட் வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் 4லேருந்து 6 வரைக்கும், அப்புறம் 5லேருந்து 7 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 6லேருந்து 8 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. 7லேருந்து பார்த்தீங்கன்னா 7 + 2 லெட்டர் இன்னும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதை விட அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். ஸோ எனக்கு இது வரைக்கும் பண்ணால் போதும். அப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6த்லேயும் எனக்கு மேட்ச் ஆகும், 0th கம்பேரிசன்லையும் எனக்கு மேட்ச் ஆகும், வேறு எதுலையுமே மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துலயே நான் இண்டெக்ஸ் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னா 0ங்கிறது எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இதோட லாஜிக். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 0 + இந்த நீடிலோட லென்த்து. ஸோ அது ரெண்டும் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். நீடிலோட லென்த் எவ்வளோ வரைக்குமோ அது வரைக்கும் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 + 2ங்கும்போது எனக்கு 3 வந்துருச்சு. விச் இஸ் எனக்கு வந்து 3 கேரக்டர்ஸ் டோட்டலாக எடுத்துக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த எப்படி கம்பேர் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா சேட் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஏடிபி வரும், அதுக்கப்புறம் டிபியூ வரும், அப்புறம் பியூடி, அதுக்கப்புறம் யூடிஎஸ், அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ, அப்புறம் எஸ்ஏடி அப்படி வரும். ஸோ நான் ஃபார் லூப் எது வரைக்கும் ரன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் எது வரைக்கும் வந்து ரன் பண்ணுறேன், எனக்கு 6 வரைக்கும் தான் ரன் ஆகுது. ஓகேவா? 6ங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு இந்த பெரிய ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு வச்சுக்கிறேன். பெரிய ஸ்ட்ரிங் தான் ஹேஷ்டேங்கோட லென்த் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன். ஸ்மால் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எம்னு வச்சுக்கிறேன். இப்போ n எவ்வளோ இருக்குது, எனக்கு n வந்து 9 இருக்கு, m வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. கரெக்டா? 0லேருந்து 8 வரைக்கும் இருக்கனால இது வந்து n = 9. இது எவ்வளோ இருக்கு, சேட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து m = 3 இருக்கு. ஸோ நான் 6 வரைக்கும் ரன் பண்ணோம் அப்படின்னா n - m பண்ணனா எனக்கு 6 வரைக்கும் ரன் ஆகும். கரெக்டாக? n - 6னா 9 - 3னா 6 வரும். அப்போ n - m வரைக்கும் நான் ரன் பண்ணனா எனக்கு கரெக்டாக வரும். ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால i++ கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபார் லூப் ரன் பண்ணிவிட்டு நான் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி செக் பண்ணுவேன். கோட் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இருந்து சப்ஸ்ட்ரிங் வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது எடுத்துக்கும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எது வரைக்கும்ங்கிறது. ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம கொடுக்கறது வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அதுக்கு முன்னத்த கேரக்டர் வரைக்கும் எனக்கு எடுத்துக்கும். ஸோ அது அந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரிங் நீடில் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அதோட இண்டெக்ஸ் அப்போவே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். மேட்ச் ஆகலைன்னா -1 லாஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் லாஜிக். நம்ம கோட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக புரியும்.
டிஸ்கஸ் பண்ண லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இதோட லென்த்தும் நான் mnல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுவேன், இந்த ஹேஷ்டேக் ஸ்ட்ரிங்கை. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் லூப் எழுத போகிறோம். அதாவது இந்த சேட் பட் சேட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் எது வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ் வரைக்கும் தான் நான் ஐட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா எஸ் வரைக்கும் வரும்போது எனக்கு அந்த 3 லெட்டர்ஸ் வரும்போது இதாயிடும். நான் ஏ கிட்ட வந்து ஐட்ரேட் பண்ணணுமா, பண்ண வேண்டாம். ஸோ அப்போ எனக்கு 6ங்கும் போதே எனக்கு வந்து ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆயிடணும். ஸோ அந்த லாஜிக்கை கவர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன எழுதுறோம்னா, ஃபார் லூப்பில் ஃபார் int I is equal to 0, I less than equal to, ஏன் லெஸ் தேன் ஈக்குவல் டு போடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த m-n வரைக்குமே நான் பண்ணுறேன். ஏன்னா 6 வரைக்கும் எனக்கு கவர் ஆகணும். அதனால இப்போ இங்கே வந்து டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு, இது வந்து 3 இருக்கு. ஸோ 9 - 3 என்ன ஆகும், 6 ஆகும். எனக்கு 6th இண்டெக்ஸ் வரைக்கும் தான் என்னால் ரன் பண்ண முடியும். 7th வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். கம்பேர் பண்ணும்போது ஏடி இன்னொரு லெட்டர் இல்லவே இல்லை இல்லையா, 3 லெட்டருக்கு. ஸோ அப்போ எனக்கு இது வரைக்கும் தான் பண்ணணும். அதனால தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு m-n I ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஸ்ட்ரிங் எடுக்கணும். அந்த பெரிய ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்ட்ரிங் எடுக்கணும், விச் இஸ் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதணும், ஹேஷ்டேக் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ நான் சப்ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐ கொடுக்கணும். அதாவது எனக்கு 0லேருந்து ஓகே எனக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் வரைக்கும் வரணும், ஏடி வரைக்கும் வரணும் இல்லையா. ஸோ விச் இஸ் ஐ ப்ளஸ் 0லேருந்து எனக்கு எவ்வளோ ஆட் ஆகணும், இந்த லென்த் வரைக்கும் ஆட் ஆகணும், நீடிலோட லென்த் வரைக்கும். ஸோ ஐ ப்ளஸ் என். ஸோ ஐ ப்ளஸ் என் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 0லேருந்து 3ன்னு வரும், விச் இஸ் 0 1 2 3 பி வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் சப்ஸ்ட்ரிங் மெத்தடில் நம்ம செகண்டாக கொடுக்குற ஆர்குமெண்ட் என்னவோ அதை விட -1 வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கும். ஸோ SAD வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அது வந்து நான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இஃப் இந்த ஸ்ட்ரிங் ஓகே டாட் ஈக்குவல்ஸ், எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம், இந்த இன்னொரு ஸ்ட்ரிங் நீடில் ஓகே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரிட்டர்ன் ஐ. அந்த இண்டெக்ஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே முடிஞ்சிடும், அப்போ ரிட்டர்ன் பண்ணிடணும். இல்லாட்டி எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு ரன் ஆகி இந்த ஃபாலோ ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு கிடைக்கவே இல்லை, எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா வெளியில் என்ன ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க, ஸ்ட்ரிங் இல்லவே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1. ஸோ அதனால நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன் -1 அப்படி கொடுக்குறோம். அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். ஓகே இதுலேயும் எல்லா டெஸ்ட் கேஸுமே 84 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.